துருக்கி அரசன் ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். நெசவாளிக்கு அரசன் என்று தெரியாது. வலது கையில் நூற்று கொண்டு இடது கையில் கயிறு குழந்தையை ஆட்டி கொண்டிருந்தான். அருகில் ஒரு நீண்ட குச்சி, குச்சியில் கருப்பு கொடி. அவ்வப்பொழுது ஆட்டிக்கொள்ள வேண்டும், தானியங்களை பறவைகள் கொத்தாமல் இருக்க. நெசவாளியின் இடுப்பில் மணி. மணி ஒலித்தால் எலிகள் வராது. ஜன்னலுக்கு வெளியே சிறுவர்களுக்கு பாடம். ஏன் உள்ள வர சொல்லியிருக்கலாமே? பாடம் காதில் கேட்டால் போதுமே. மாணவர்கள் வெளியில் இருந்தபடியே செய்யும் மண்பாண்டத்திற்கு மண்ணை குழைக்கிறார்கள் காலால். இதுவெல்லாம் போக தன்னுடைய கிரேக்க மனைவியின் ஆணைப்படி தினமும் 10 கிரேக்க வார்த்தைகளையும் கற்றுக்கொள்கிறார் இந்த நெசவாளி. துருக்கி மன்னர் வியந்தார். கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. சோம்பல் இல்லையேல் எல்லாம் சுகம்.